ஹல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. ஆபகுக் 2:1 முதல் 3 வரை. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் அணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தரிசனத்தை பெற்றிருக்கிறீங்க? ஆண்டவரிடத்திலிருந்து நான் தரிசனத்தை பெற்றிருக்கிறவேன் சொல்றவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க. சத்தம் பத்தல. அல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். தரிசனம் சொல்லலாம், இல்லைன்னா வாக்குத்தத்தம் சொல்லலாம், இல்லைன்னா திட்டங்கள் சொல்லலாம். நான் ஏன் இந்த தரிசனம் சொல்றேன்னா, வாக்குத்தத்தம் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரம் உரிதா இருக்கும். ஆனா தரிசனம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்குரியதல்ல. தரிசனம் என்பது தலைமுறையாய் தொடர்வது. ஆமென் சொல்லுங்க. தரிசனம் என்பது எனக்கு, அப்புறம் என் பிள்ளைக்கு, அப்புறம் அது என் பேத்திக்கு, அப்புறம் என் பேத்தியோட பிள்ளைக்கு, அப்புறம் என் பேத்தியோட பிள்ளைக்கு, இப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் தலைமுறையா என்ன செய்யும்? தொடரும். அதுக்கு பேரு தான் தரிசனம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எத்தனை பேருக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார்? இந்த ஆமென்லாம் பத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். தரிசனங்களை கொடுத்திருக்கிறதுக்கு என்ன அடையாளம் வருது? சில பேரால இன்னும் நம்ப முடியல. தரிசனங்களை கொடுத்திருப்பதுக்கு என்ன அடையாளம்? யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருந்தார். என்ன தரிசனம்? சொப்பனத்தில் 2 சொப்பனத்தை கொடுத்திருந்தார். சூரியன் சந்திரன் வணங்குறது மாதிரி, அப்புறம் அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்குறது மாதிரி சொப்பனத்தில் கர்த்தர் தரிசனங்களை வெளிப்படுத்தினார் இல்லையா? இப்போ யோசேப்புக்கு அவன் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் உண்மைங்கிறத எப்ப வெளிப்படுச்சு தெரியுமா? எப்ப அவன் சகோதரர்கள் அவனை பகைச்சாங்களோ அப்பதான் யோசேப்புக்கு விளங்குது, எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. எப்ப யோசேப்ப எதிரிகள் கையில விற்று போட்டாங்களோ அப்ப யோசேப்புக்கு தெரியுது, எனக்கு என்ன இருக்கு. எப்ப என்ன குழியில தூக்கி போட்டாங்களோ அப்ப யோசேப்புக்கு தெரியுது, எனக்கு என்ன இருக்கு. எப்ப போத்திபார் வீட்டுல வீண் பழி சுமத்தப்பட்டானோ அப்ப யோசேப்புக்கு தெரியும், எனக்கு என்ன இருக்கு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒண்ணு மட்டும் விளங்கும், அந்த தரிசனம் மட்டும் வராம இருந்திருந்தா, அந்த சொப்பனம் மட்டும் வராம இருந்திருந்தா யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பகைச்சிருக்கவே. ஆமென். அவன் சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுது அவனுக்கு ஒன்று தெரியும், எனக்கு என்ன இருக்குது. அப்ப நல்ல கவனிங்க, உங்களை காரணம் இல்லாம பகைக்கிறாங்களா, உங்க மேல வீண் பழியை சுமத்துறாங்களா, உங்க வாழ்க்கையில நிறைய தோல்விகளை அடிக்கடி சந்திக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களா, நான் உறுதியா சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற தரிசனம் பெரியது. இந்த ஆமையெல்லாம் பத்தாது, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் பெரியது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் மிக பெரியது. ஆமென். இந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ERV பைபிள்ல இப்படி போடப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு தெரியுமா? இந்த தரிசனமானது வருங்காலத்தில் உள்ள ஒரு சிறப்பான காலத்தை பற்றியது. என்னவா? வருங்காலத்துல வருகிற என்ன காலம்? என்ன காலம்? அப்ப முதல்ல எனக்கு வருங்காலம்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்ன காலம் இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சிறப்பான காலம் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற காலமெல்லாம் என்ன காலம்தான்? விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென். எனக்கு வருகிற காலம் எல்லாம். அப்ப என்ன காலம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம்? என் வாழ்க்கை உபத்திரவ காலம். எப்ப ஆண்டவர் நம்முடைய தரிசனத்தை துவங்குகிறாரோ அப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் முடியுதுன்னு அர்த்தம். ஆமென். ஆனா எப்ப ஆண்டவர் தரிசனத்தை துவங்குகிறாரோ இதுவரையும் பார்க்காத உபத்திரவத்தை இனி பார்க்க போறேன்னு அர்த்தம். கொஞ்சம் கஷ்டம்தான். இதுவரைக்கும் இருந்த உபத்திரம் முடிஞ்சிடுச்சு. ஆனா தரிசனம் துவங்கும் போது உங்களுக்கு துவங்குகிற பிரச்சனை இதுவரை நீங்க பார்க்காததா இருக்கும், இதுவரை நீங்க கேள்விப்படாததா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்குள்ளதான் பிரதர் போயிட்டு இருக்கிறோம் இல்ல? அதுக்குள்ளதான் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள்ல இருந்து எனக்கு எளிதாக தான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தாவீதினுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி அவன் வாழ்க்கையில் அதை எப்படி நிறைவேற்றினார். ஆமென். அதை குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. எனக்கு ஒரு வருங்காலம் இருக்கு, அது சிறப்பான காலம். அது தலைமுறை தலைமுறையாய் தொடரும். அது இடையில நிற்காது. சொல்லுங்க, இடையில நிற்காது, இடையில ஸ்டாப் ஆகாது. ஏன்னா இது யார் கொடுத்த தரிசனம்? தேவன் கொடுத்த தரிசனம். ஆமென். 1 நாளாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11 15 வரைக்கும் நான் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 17 11 15 வரைக்கும். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின் உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனங்களின்படியும் தாவீதுக்கு சொன்னான். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்ப தாவீதுக்கு என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, தரிசனம். ஆமென். இப்ப தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் 3 விதமானது. ஒன்று என்னன்னா, தாவீதை கொண்டு தாவீதின் நாட்கள்ல அவனுடைய பிள்ளைகளை கொண்டே ஆலயத்தை கட்டுவது. ஏன்னா தாவீது விரும்பினான்னா அரண்மனையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? சாதாரண ஒரு மலையில இருக்குன்னு விரும்பினான். அப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, உன்னுடைய விருப்பத்தை நான் என் தரிசனமா என்ன செய்ய போறேன்? மாற்ற போகிறேன். அதை தரிசனமா ஏற்படுத்தி உன் பிள்ளையை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? கட்ட போகிறேன். அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் ஒன்று என்னது? ஆலயத்தை, சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுவது. இன்னொரு தரிசனம் என்னன்னா, இன்னொரு திட்டம் என்னன்னா, என் கிருபைய ஒன்ன விட்டு உன் சந்ததியை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். சொல்லுங்க, கிருபைய சந்ததியை விட்டு விலக்க மாட்டேன். ஆமென். இது 2வது தாவீதுக்கு கொடுத்த தரிசனம். 3வது தேவன் தாவீதுக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணுவேன். சொல்லுங்க, உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசனை நல்லா 2 நாளாகமம் 21:7 வாசிங்க. 2 நாளாகமம் 21:7. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும்
என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம். போதும். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை, சொல்லுங்க, என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன். அப்ப ஆண்டவர் தாவீதுக்கு 3 தரிசனங்களை கொடுக்கிறார். ஒன்று ஆலயத்தை கட்டுகிற தரிசனம், 2வது கிருபையை விலக்க மாட்டேன் என்கிற தரிசனம், 3வது உன் விளக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, அணையாது. அப்படின்னா என்னன்னா, உன் சந்ததி அழிந்து போகாது, நிச்சயமா உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன். இது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். தீர்க்கதரிசி மூலமாய், தேவன் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி, அந்த தீர்க்கதரிசி தாவீதுட்ட வந்து சொல்றான், எப்பா கர்த்தர் உனக்கு இந்த தரிசனங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்கிறது? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்கிறது? உங்க கைகளை ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்குறாங்களா? அந்த பேப்பர் எதுக்கு வச்சிருக்கிறேன்னா, நோட்ஸ் எழுதுறதுக்கு இல்லை, உங்க தரிசனத்தை அதில் எழுதுவதற்கு. நான் இப்போ எழுத வேண்டாம், நான் சொல்லும் போது எழுதுங்க, சரியா? உங்க தரிசனம் என்னங்கிறது நீங்க என்ன செய்யணும், அதில் எழுதணும். அப்ப நல்லா கவனிங்க, தாவீதுக்கு கர்த்தர் 3 தரிசனங்களை கொடுக்கிறார். ஒன்று என்ன சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுவது. 2வது என்ன, கிருபை விளக்க மாட்டேன். 3வது என்ன, உன் விளக்கு அணையாது, உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன், ராஜாக்களா உட்கார வைப்பேன், அது ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை. இப்ப ஆண்டவர் இந்த தரிசனத்தை தாவீதுக்கு கொடுத்த பொழுது, அப்படியே அந்த தரிசனம் உடனே என்ன செய்யல, நிறைவேறல. சில நாட்கள் ஆனது, சில காலங்கள் எடுத்தது. ஆனா இந்த காலங்களுக்குள் இந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு நிறைய தடைகள் வந்தது. தாவீது தரிசனத்தை பெற்ற உடனே அவன் வாழ்க்கையில ஆரம்பிச்சது நல்ல காலம் இல்லை. ஆரம்பிச்சது என்ன காலம்தான் சொல்லுங்க, உபத்திரவ காலம் தான் ஆரம்பித்தது. எப்பொழுது சாமுவேல் இடத்துல தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணாரோ, அப்ப முதல்லயே சாமுவேல் சொல்றான், ஆண்டவரே நான் ஈசாய் வீட்டுக்கு போனா சவுல் என்ன பண்ணுவான், கொலை செய்ய நினைப்பான். சவுல் என்ன தேடுவான், என்ன மட்டும் கொலை செய்ய மாட்டான், தாவீதையும் கொலை செய்ய நினைப்பான். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் மேல தேவன் தரிசனத்தை வைக்க திட்டம் பண்ணினாலே சத்துருவானனுடைய பார்வை அவன் மீது வைக்கப்படுகிறது. ஹலோ, இன்னும் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணல. 16ஆம் அதிகாரத்துல சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு, நீ போய் தாவீது அபிஷேகம் பண்ணணும், ஈசாயின் வீட்டுக்கு போகணும். இன்னும் என்ன பியூட்டி என்னன்னா, தாவீதுனே கர்த்தர் என்ன செய்யல, தாவீதுனே கர்த்தர் என்ன செய்யல சொல்லல. ஆனா தாவீதுக்கு வைக்கப்பட்டிருந்த அபிஷேகம், தாவீதுக்கு வைக்கப்பட்டிருந்த தரிசனம் மிகவும் பெரியது. ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில சாத்தான் கண்ணு வச்சிருக்கான்? இல்லை பிரதர், சாத்தான்லாம் எங்கள் வாழ்க்கையில் விளையாடவே இல்லை பிரதர், நாங்கள் நல்லா இருக்கோம் பிரதர் அப்படிங்கிற மட்டும் கையை தூக்குங்க. எல்லாருடைய பார்வையிலையும் சாத்தான் கண்ணு வச்சிருக்கானா? சொல்லுங்க. நீங்கள் உத்தமனாக இருந்தால் நிச்சயமாக சாத்தவங்க மேலே கண்ணு வைப்பான். ஏன்னா யோபு மேலே அவன் என்ன பண்ணானா, பூமி முழுவதும் சுற்றி வந்தான், ஆனால் கண்ணு யார் மேலே தான் போச்சு, வேற ஒருத்த மேலேயும் போல. ஏன்னா யோபு மேலே வச்ச தரிசனம் பெருசு. இன்னைக்கு சொல்கிறேன், ஏன் உங்க வாழ்க்கையில சத்துருடைய போராட்டம் அதிகம், ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஏன் உங்க வாழ்க்கையில எதிரிகள் பெருகுறாங்க, ஏன் உங்க வாழ்க்கையில அழுகையும் பள்ளத்தாக்கும் நிறைய வருது அப்படின்னா தெளிவா ஒன்று விளங்கிக்கோங்க, கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற தரிசனம் பெருசு. போராட்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஒன்று தெரியணும், என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம். பலவர்ணை அங்கி இருந்தா பகை வரதான் செய்யும். ஹலோ, பலவர்ண அங்கி கொடுத்தா என்ன வரதான் செய்யும்? அதுபடி பலவர்ண அங்கியும் கொடுப்பாராம், யாரும் பகைக்கும் கூடாதாம். தரிசனம் பெருசா இருக்குமா, ஆனா ஏறும் சத்துரு என்ன செய்ய கூடாதா? வேதத்தின்படி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தரிசனம் இருக்குன்னா சத்துரு வரக்கூடாதுன்னு நினைப்பதற்கு 100% சான்ஸ் இல்லை. அப்ப யார் வருவா? தாவீதுக்கு கர்த்தர் தரிசனத்தை வைக்கணும்னு திட்டம் பண்ணின போதே சத்துருவானவன் திட்டம் பண்ணினான்.
சத்துருவானவன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான். அவனை அழிக்கிறதுக்கு, சாமுவேலை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணான். ஆனா கர்த்தரோ தாவீதை தப்புவித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல வச்சிருக்கிற தரிசனம் பெரியது. நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா என் மேல வச்ச தரிசனம் பெரியது. என் தலைமுறை மேல வச்ச தரிசனம் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தாவீது மேல ஆண்டவர் அவனை சொல்றதுக்கு முன்னாடியே இப்ப என்ன வந்துச்சு? பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல. இப்ப ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் அவனை பகைச்சாங்க. பெத்த தகப்பன் அவனை பகைச்சாரு. அவன் தரிசனத்தை பெற்று கொண்டதுனால ஊர் அவனை பகைத்தது. எல்லாராலுமே பகைக்கப்பட்ட ஒரு மனுஷனாதான் தாவீது இருந்தான். ஆமென், ஆமென். தாவீது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறேன். தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அப்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை என்ன வந்துச்சா? சொல்லுங்க, இன்னொரு முறை என்ன வந்துச்சு? தரிசனம் இருந்தா சிங்கமும் வரும், கரடியும் வரும். தாவீது என்ன சொல்ல? நாய்கள் என்ன பண்ணிருக்கு? நாய்களும் வரும், ஓ நாய்களும் வரும். தாவீது இன்னொருத்தர் சொல்றான், வலு சர்ப்பங்கள் என்ன சூழ்ந்திருக்குது ஆண்டவரே, வலு சர்ப்பங்களும் வரும். நான் அதை ஏன் தெளிவா சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போறோம். ஒரு மனுஷன் எனக்கு தரிசனம் இருக்குதுங்கிற விசுவாசிச்சா, நான் தரிசனம் பெற்றவங்கிற அந்த அறிவு இருந்துச்சுன்னா, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பான். ஆமென். ஏன் நான் சோர்ந்து போறேன் பிரதர்? ஏன் பிரச்சனைகளுக்கு நான் துவங்கி போறேன்னா, எனக்கு ஒண்ணு தெரியல. என்னது? என் மேல வச்சிருக்கிற தரிசனம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, ஒவ்வொரு தலை மேலையும் கர்த்தர் அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்கள் வருவாங்க, வலு சர்ப்பங்கள் வரும், சிங்கம் உங்க முன்னாடி நின்னு கெர்ச்சிக்கும், கோலியாத்து வந்து நிப்பான், கரடி வந்து நிக்கும். ஆனா அதுக்கு எதிர்த்து நின்னு சொல்லுங்க. தாவீது சொல்றான், அவைகளை என் கைகள்னால என்ன பண்ண? சொல்லுங்க, கிழிச்சு போட்ட, அந்த வாய்களை கிழித்து போட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் தரிசனத்தை பெற்றவன். ஆமென். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தரிசனம் பெற்றவங்க இருக்கிறீங்க? இன்னும் சவுண்ட் வரல. அல்லேலூயா. தரிசனத்தை பெற்ற அறிவு இருந்துச்சுன்னா சிங்கங்கள் வரும்போது கிழித்து போடுற பலன் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். சிங்கங்களை கண்டு பயந்து ஓடுகிற கூட்டம் நம்ம அல்ல. ஏன்னா சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்கு? தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு மேல கர்த்தர் தரிசனத்தை வச்சிட்டாருன்னா எந்த சிங்கமும் கரடி அவங்க என்ன பண்ணாது? சேதப்படுத்துவது. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அவன் இன்னும் அபிஷேகம் அவன் மேல திட்டத்தை வைக்கவே இல்லை. ஆண்டவர் யோசிக்க தான் செஞ்சார். ஜஸ்ட் யோசிச்சார். தாவீது மேல என் தரிசனத்தை என்ன பண்ண போறேன்? என் கிருபையை அவனை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விளக்க மாட்டேன். அவனை கொண்டு என் ஆலயத்தை கட்ட போறேன். அவனோட விளக்க நான் என்ன செய்ய போறது இல்லை, அணைக்க போறது. ஜஸ்ட் ஆண்டவர் தன் இருதயத்தில் யோசிக்க தான் செஞ்சாரு. அவனை குறித்து எழுத தான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் பொழுதே சத்துருக்கள் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க? இப்ப பெருக ஆரம்பித்தார்கள். காரணம், தரிசனம் பெரியது. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்ல போறோம். சொல்லுங்க, என் மேல வச்ச தரிசனம் பெரியது. அல்லேலூயா. அப்ப தாவீது நாட்கள்ல, தாவீதினுடைய வாழ்க்கையில அவனுடைய பர்சனலா சிங்கம், கரடி, சவுல் இல்ல, சவுல் எத்தனையோ முறை அவனை கொலை பண்ண நினைச்சான். அவனுடைய ஈட்டிக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை அவனை தப்புவித்தார். எத்தனையோ முறை அவனை மரண கண்ணிகளுக்கு விடுவித்தார். குகைகளிலும் வனாந்தரங்களிலும் பாழான ஸ்தலங்களிலும் தாவீது ஓடி ஒளிந்து தன்னுடைய தரிசனத்துக்காக அவன் விலகி விலகி ஓடினான். கர்த்தர் சவுலின் கையில் அவன் என்ன பண்ணாரு? தப்புவித்தார். ஆமென். இப்படி பல எதிரிகள், பல சத்துருக்கள் தாவீதின் தரிசனத்துக்கு எதிராய் வந்து நின்றாங்க. ஆனா தரிசனத்தை ஒருத்தரால் என்ன பண்ண முடியல, என்ன பண்ண முடியல. தாவீதின் தரிசனம் அழிஞ்சிச்சா? சத்தமா சொல்லுங்க, அழிந்ததா? இல்ல. ஆண்டவர் தாவீதின் தரிசனத்தை அவனுடைய மகன் சாலமோனை கொண்டு கட்ட ஆரம்பித்தார். ஆமென். உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால கோர்வையான போயிட்டே இருக்கிறேன். ஆமென். பைபிளை தவிர வேற எதையும் பேச போவது இல்லை. சரியா? இப்ப தாவீதுக்கு அந்த ஆண்ட திட்டத்தை கொடுத்தார்.
ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற திட்டம், கிருபையை விளக்க மாட்டேங்கிற திட்டம், அவன் சந்ததியை விளக்கு என்ன செய்யாது, ஒரு நாளும் அணையாது என்கிற தரிசனத்தை தாவீது மேல வச்சார். இப்ப இந்த தரிசனத்துக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் வந்தும், கோலியாத் வந்தும், சிங்கம் வந்தும், கரடி வந்தும், சவுல் வந்தும், யாராலுமே அந்த தரிசனத்தை என்ன பண்ண முடியல, அழிக்க முடியல. குடும்பத்தாரால அவன் தரிசனத்தை அணைக்க முடியல. அது அழிந்து போகல, அது பற்றி எரிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் பெருகும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனத்தின் அக்கினி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? ஒரு தீ இருக்கு, ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கிற தீயை நான் அணைக்கணும்னு சொல்லி உஃப்னு ஊதுறேன். அது என்ன ஆகும்? அணையுமா எரியுமா? அணையுமா எரியுமா? அணையும். அதுல எண்ணெயை ஊத்தி எரிய விடுங்க, சாதாரண குச்சி, அதுல எண்ணெயை விட்டு எரிய விடுங்க. இப்ப எண்ணெய் ஊத்தியாச்சு, இப்ப எண்ணெய் ஊத்தனோட சேர்ந்து எரியுது. இப்ப எரியும் போது நீங்க ஊதும் போது அது அணையுமா எரியுமா? ஆமென். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஊதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எரிய ஆரம்பிக்கும். ஆமென். இப்ப நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் சாதாரண தீக்குச்சி கிடையாது. நீங்களும் நானும் காட்டை எரிய பண்ணுகிற அக்கினி மாதிரி. ஒரு காட்டில் தீ பிடிச்சிச்சுன்னா அதை எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, அணைக்க முடியாது. நீங்க அணைக்க நினைக்க 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 அது என்ன செய்யும் தெரியுமா? பற்றி எரியும். நான் சொல்றேன், உங்க தரிசனத்தை யாரெல்லாம் அணைக்க நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே கர்த்தர் உங்க தரிசனத்தை பற்றி எரிய பண்ணுவார். இந்த ஆமென்லாம் பத்தாது. விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை யார் ஊதி அணைக்க நினைச்சாலும் அவன் கண்ணு முன்னாடியே கர்த்தர் உங்க தரிசனத்தை எரிய பண்ணுவார், உங்க தரிசனத்தை பற்றி எரிய பண்ணுவார். அது ஒரு நாளும் அணைந்து போவது இல்லை. இப்ப இத்தனை சத்துருக்கள் வந்தும் தாவீதுனுடைய தரிசனத்தை அணைக்க முடியல. கர்த்தர் சாலமோனை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டினாரா? ஆமென். தரிசனம் நிறைவேறிச்சா? சத்தமா சொல்லுங்க, நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. சாலமோனை கொண்டு தரிசனம் நிறைவேற்றப்படுது, ஆலயம் கட்டப்படுகிறது. இப்ப தாவீதினுடைய பேரன் வருகிறான், ரெகோபெயாம். இப்ப ரெகோபெயாம் நாட்களையும் அந்த தரிசனம் என்ன பண்ணுது, தொடருது. நான் என்ன சொன்னேன், தரிசனம் என்பது என்னது? தலைமுறை தலைமுறையாய் தொடரும். தாவீதுக்கு கொடுத்த தரிசனம் அவனோட முடியறதில்ல. அது எவ்வளவு நாள் வரைக்கும் தெரியுமா? 1000 வருட அரசாட்சி வரைக்கும் தொடரும். வருகை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம போன பின்பு அவனுடைய தரிசனம் 1000 வருட அரசாட்சி ஒன்று இருக்குல்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அரசாட்சி வரைக்கும் தாவீதுக்கு கொடுத்த தரிசனம் வரும், அப்பதான் நிறைவேறும். அப்ப இந்த தரிசனம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப சாலமோன் காலத்துல கர்த்தர் முதலாவது அதை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாய் ஆலயத்தை கட்டி முடிச்சார், சந்ததியை எழுப்பினார், கிருபையை காண்பித்தார். ஆமென், ஆமென். ஆனா சத்துரு சும்மா இருக்க மாட்டான்ல. நம்ம தரிசனம் நிறைவேறுதுனாலே மறுபடியும் என்ன செய்வான்? பிசாசு வருவான். இப்ப ரெகோபெயாம் நாட்கள்ல தரிசனத்துக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிச்சாங்க. வெளியிருந்து யாரும் வரல, தாவீதினுடைய பேரனே அந்த தரிசனத்தை உடைத்தான். இப்ப தாவீதினுடைய தரிசனம் 2ஆய் உடைக்கப்பட்டது, தேசம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. ரெகோபெயாம் செய்த அறியாமையின் காரியத்தினால, ரெகோபெயாம் செஞ்ச தவறுனால, ரெகோபெயாம் செஞ்ச பாவத்தினால இப்ப தேசம் 2ஆய் பிரியுது. தாவீதுக்கென்று 2 கோத்திரமும், இஸ்ரவேல் என்று சொல்லி 10 கோத்திரங்களும் தனியாய் பிரிந்து விட்டது. இப்ப தாவீதினுடைய தரிசனம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? திட்டம் 2ஆ பிரிஞ்சிச்சு. எந்த சிங்கத்தாலும் எந்த கரடியாலும் தாவீதினுடைய தரிசனத்தை அழிக்க முடியல. சவுலால தாவீதினுடைய தரிசனத்தை அழிக்க முடியல, கோலியாத்தால அழிக்க முடியல, எந்த மனுஷனாலும் அழிக்க முடியல. ஆனா தாவீதினுடைய பேரனால, அவனுடைய தலைமுறையால, அவன் செய்த அறியாமையினால தரிசனம் உடைக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற தரிசனம், தேவன் வைத்திருக்கிற திட்டம் மறைந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அறியாமை. சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க என்னது? எத்தனை பேருக்கு தேவன் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற தரிசனம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நிறைவேறணும்னா அந்த தரிசனத்தை குறித்த அறிவை வளர்த்து கொள்ளுங்க.
இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கார் என்பது உங்களுக்கு தெரியணும். அந்த தரிசனம் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும். அந்த தரிசனத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியணும். ஆனா தாவீதுனுடைய தரிசனத்தை அறியாத அவன் மகன் ரெகோபெயாம் வரும் பொழுது இப்ப தேசம் ரெண்டாய் உடையுது, தரிசனம் ரெண்டாய் பிரிக்கப்படுகிறது. ஆமென். வசனம் சொல்லுது, அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் மிக பெரியது. அது அறியாமையினால, அது தெரியாததுனால கிழித்து போடாதிருங்கள், கிழித்து போடாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கிற தரிசனம் ராஜ மேன்மை உடையது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இந்த உலகத்தில் எவனுக்கும் கொடுக்கப்படாதது. இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் சாதாரணமானதல்ல, அது தேவனிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அறியாமையினால, அது உங்க புரியாத காரியங்கள்னால என்ன பண்ணிடாதீங்க. தயவு செய்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க அறியாமை உங்க தரிசனத்துக்கு தடையாய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க தரிசனத்தின்படி நீங்க வாழ்றீங்க? கை தூங்க பார்க்கலாம். எனக்கு வச்சிருக்க தரிசனம் உங்களுக்கு தெரியுங்கிறவங்க எத்தனை பேர்? முதல்ல அதை கேட்கிறேன். என் தரிசனம் எனக்கு தெரியும், கை தூக்குங்க. அல்லேலூயா. நிறைய கைகளை காணுமே. முதல்ல இதுக்காக ஜெபம் பண்ணணும். எனக்கு தரிசனம் இருக்குங்கிறது தெரியுமா? ஆனா என்ன தரிசனம்னு? தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகள் என்ன? தேவன் உங்க குடும்பத்தை குறித்து உங்களுக்கு கொடுத்த திட்டங்கள் என்ன? ஆமென், ஆமென். இன்னும் நீங்க அதான் சொல்றேன். அப்ப நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம்னா, இன்னும் எனக்கு என்ன இல்லை. ஏதோ நான் சபைக்கு வரேன் பிரதர், ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பிரதர், ஏதோ நான் வாழ்றேன் பிரதர். இது வாழ்க்கை அல்ல, இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆமென். நீங்க எப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ அப்ப ஒரு பொக்கிஷத்தை எடுத்து உங்க கையில கொடுத்துடுறாரு. எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? 10 வருஷம் ஆனவங்க இருக்கிறீங்க, 20 வருஷம் ஆனவங்களா இருக்கிறீங்க. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க கையில என்ன கொடுத்தாச்சு? இன்னும் சொல்ல போனா உலகம் தோன்றும் முன்னமே உங்களுக்கான தரிசனத்தை கொடுத்தாச்சு. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிவதற்கு முன்னாடியே உங்க தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா என்ன பரிதாபம்னா, நமக்கு தான் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்னங்கிறத நீங்க மறுபடியும் ரினியூவல் பண்ண போறீங்க. உங்க தரிசனத்தை மறுபடியும் நீங்க ரினியூ பண்ணணும். ஆமெனே. வரலே. தரிசனம் இல்லாமல் வாழ முடியாது. தரிசனம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தரிசனம் இல்லாம தேவனிடத்தில் நம்ம எப்படி ஆராதிக்கிறது? தரிசனம் இல்லாம தேவனுக்காக எப்படி ஊழியம் பண்றது? தரிசனம் இல்லாம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றது? நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஆதாம கர்த்தர் அழைச்சாரா? ஹலோ, நான் உங்களுக்கு ஆதியிலிருந்து வர வேண்டி இருக்கு, நான் மெசேஜுக்கு போக முடியாது போல. ஆதாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தாரா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனுக்கு தரிசனத்தை கர்த்தர் வைத்தார். வைத்தாரா வைக்கலையா? 1ஆம் அதிகாரம், ஆதியா 1ஆம் அதிகாரம். இது என் சாப்டருக்கு வெளியே போறேன். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நல்ல கவனிங்க, மனுஷனை இன்னும் உண்டாக்கல, உண்டாக்குவோமாகன்னு அவர் யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். கர்த்தர் ஆதாம உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனை அவனுடைய சிந்தையில வைக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கான தரிசனத்தையும் கர்த்தர் வைத்தார். ஆமென். அவனுக்கான திட்டத்தையும் கர்த்தர் வைத்தார். அவனுக்கான வாக்கு தத்தத்தை வைத்தார். அவனுக்கான ஆசீர்வாதத்தை வைத்தார். பூமியில ஆதாம் இப்படித்தான் வாழணுங்கிற அந்த முறைமையை கர்த்தர் வைத்தார். ஆமென். ஆதாம் அதை இழந்துட்டான். அவன் தான் தேவன் என்ன சொன்னாரு? நீ ஆள கடவர்கள். எல்லாரும் என்ன கவனிங்க, என்ன செய்ய கடவாய்? இப்ப அவன் யார ஆண்டிருக்கணும்? யார ஆளுகை செய்திருந்தா விழுந்திருக்க மாட்டான்.
யாரை ஆளுகை செய்திருந்தால் அவன் விழுந்திருக்க மாட்டான். யாரால வஞ்சிக்கப்பட்டாங்க? சத்தமா, சர்ப்பத்து மூலமா கிரியை செஞ்சது யாரு? நான் கேட்கிறேன், சாத்தானை ஆளுகை செய்கிற அதிகாரம் ஆதாமுக்கு இருக்கா இல்லையா? சர்ப்பத்தை அதிகாரம் செய்கிற ஆளுகை ஆதாமுக்கு இருக்கா இல்லையா? ஆண்டு உருவாக்கும் போது என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் சகல அதிகாரத்தையும் நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ஆதாம். நீ எல்லாவற்றையும் உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்ப இவன் சர்ப்பத்தை ஆள மறந்தான். சர்ப்பத்தை ஆளுகை செய்ய ஆதாம் தவறிவிட்டான். ஏவாள் தவறிவிட்டாள். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த சர்ப்பத்தை ஆளுகிற தரிசனம் இருக்குது, இந்த சர்ப்பத்தை ஆளுகிற அதிகாரம் எனக்கு இருக்குங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு என்ன இல்லை. அதனால சர்ப்பம் அவர்களை ஆளுகை செய்தது. ஆமென். அப்ப மனிதனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனுக்கான திட்டத்தை வச்சிட்டார். அப்ப இப்போ கேட்கிறேன், ஆதாமை உருவாக்கும் பொழுது ஆதாமுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா. எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கும் பொழுது லேவி அவனுடைய அறையில் இருந்தானாம். லேவி எப்ப வருவான் தெரியுமா? ஆரோனுக்கு பிறந்ததான் யாரு? லேவி. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு வரணும், ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வரணும், யாக்கோபுக்கு அப்புறம் யார் வரணும்? லேவி வரணும்ல. யாக்கோபுடைய பிள்ளை லேவி, அவன் ஆரோன் வரணும். ஆரோனுடைய சந்ததியில இருந்து தான் கர்த்தர் லேவி கோத்திரத்தை என்ன பண்ணாரு? பிரித்தெடுத்தார். அங்க இருக்கிற காரியத்தை ஆபிரகாமுடைய இடுப்புல கொண்டு வச்சார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் தசமம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் யாரை பார்த்தார்னா லேவியை பார்த்தார். நான் சொல்றேன், ஆதாமை உருவாக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து தான் உருவாக்குனாரு. அப்ப உங்க தரிசனம் எப்போ உண்டாச்சு சொல்லுங்க சத்தமா. நான் வார்த்தையில் வரமாட்டேங்குதே. உலகம் தோன்றும் முன்னே, ஆதாமை உருவாக்கும் முன்னே, இன்னும் எழுத சொன்ன தாயின் கற்பத்தில். ஆனா எனக்கு இன்னும் தரிசனம் தெரியவில்லை. தயவு செய்து அவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை கேளுங்க. எனக்கு தரிசனம் கொடுத்ததை நான் மறந்துட்டு ஆண்டவரே, அதை அறிந்து கொள்ள அறிவனை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. நான் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்கிறேன், மறுபடியும் அதன்படி வாழணும், மறுபடியும் அதை நான் என் வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்தணும். எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த பேப்பரில் உங்கள் தரிசனத்தை நான் எழுத சொன்னேன், சொல்ல நினச்சேன். ஆனால் எத்தனை பேருக்கு தரிசனம் தெரியும்னு தெரில. இந்த பேப்பர் உங்கள் பைபிளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வீட்டில் போய் ஜெபம் பண்ணி உங்கள் தரிசனத்தை நீங்கள் எழுதணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? செய்யலாமா? செய்யலாமா? ஆமென். தரிசனம் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆபிரகாம் அழைச்சார்ல, ஆபிரகாம் அழைச்சார் அழைக்கலையா? அழைச்சதுக்கு அப்புறம் வாக்குத்தத்த தரிசனத்தை கொடுத்தாரா? தரிசனத்தை கொடுத்து அழைச்சாரா? தரிசனத்தை நீ வாடா, நான் சொல்றத செய், அதுக்கப்புறம் நான் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன்னு சொல்லல. அவனை அழைக்கும் போதே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி தான் அழைச்சி கொண்டு வந்தார். அவனை தெரிந்தெடுக்கும் பொழுதே அவனுக்குள்ள தரிசனத்தை கொடுத்துட்டாரு. ஆமென். மோசையை அழைக்கும் பொழுதே தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. பிறக்கும் முன்னமே தரிசனம். யோசுவாவுக்கு தரிசனம், தாவீதுக்கு தரிசனம். ஒவ்வொரு தேவ மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் முன்னமே அவனுக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்குமானால், இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர்களை விட மிக மேன்மையான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தரிசனத்தை அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தரிசனம் இல்லாம வாழ முடியாது. தேவ பிள்ளைகள் தரிசனம் இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. ஒரு மனுஷன் வேலைக்கு போனானா அந்த வேலையை குறித்த தரிசனம் இருக்கணும். இந்த வேலையில நான் பெரிய ஆளா மாறுவேன், இந்த வேலையில இந்த லெவல்ல வருவேன் என்ன இருக்கணும் அவனுக்கு. சும்மா யாரும் வேலைக்கு போவீங்களா சொல்லுங்க? சும்மா சமைப்போமா? நம்ம எதை எடுத்தாலுமே சும்மா என்ன செய்யறதில்ல. ஏதோ ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில தரிசனம். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை நினைவுபடுத்துவாராக. உங்க தலைமையில கை வச்சுக்கோங்க. உங்க தலைமையில கை சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்னுடைய தரிசனத்தை ஆண்டவரே மறுபடியும் நினைவுபடுத்துங்கப்பா. அழிஞ்சு போன எல்லா தரிசனங்களும்
மறுபடி நினைவுபடுத்தப்படுவதாக, நினைவுபடுத்தப்படுவதாக. அல்லேலூயா. இப்ப தரிசனம் எப்போது வைக்கப்பட்டாச்சு சொல்லுங்க. வயசான அம்மா எல்லாத்துக்கும் சொல்ற, உங்களுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. 70 வயசு ஆனா 80 வயசு ஆனாலும் யோசிக்காதீங்க. மோசையை பயன்படுத்தின வயசு எத்தனை சொல்லுங்க. 60க்கு மேலே உள்ளவங்களாம் கையை தூக்குங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறான்னு நிறைய பேர் இருக்கீங்களே. உங்களுக்கான தரிசனம் பெருசு. ஆமேன்னு வராதா? உங்களை சொல்ல 60 வயசுக்கு மேலே சொன்னேன். 60 நல்ல கை தூங்க. 60 வயசுக்கு மேலாம் சொல்லுங்க. என் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் பெருசு. சரி, ஆபிரகாம கர்த்தர் கையை கீழே போடாதீங்க, தூக்குங்க. ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது வயசு எத்தனை? 75 வயசு. சொல்லுங்க, எத்தனை வயசு? ஆமென். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உனக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் தரிசனம் கொடுக்கப்பட்டதா இல்லையா? மேன்மையான தரிசனம். மோசேயை கர்த்தர் அழைக்கும் போது வயசு எத்தனை? 40. 80. எத்தனை வயசு? 80 வயசுல கர்த்தர் எகிப்துல கொண்டு போய் ஆட்டம் காட்டினாரா காட்டலையா? ஒரு தாத்தாவை கொண்டு அத்தனை பேரையும் அடிச்சு துரத்தினார். ஆமென் சொல்லுங்க. காலேபு யோசுவா புஸ்தகத்துல சொல்றான். சரி, யோசுவாக்கு வரேன். யோசுவா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்ச வயசு எத்தனை? எத்தனை வயசுன்னு சொல்ல, ஆனா 70 வயசுக்கு மேல. எத்தனை வயசுக்கு மேல? லீடரா பயன்படுத்தினாரா பயன்படுத்தலையா? தாத்தா சொல்றாரு சூரியன் இல்லைன்னு என்ன செஞ்சிடுச்சு சொல்லுங்க. தாத்தா சொல்றாரு சந்திரனே. வாலிபை யாராச்சும் நிப்பாட்டினானா? வாலிபெல்லாம் கோபப்படாதீங்க. ஆமென். காலேபு எத்தனை வயசு சொல்லுங்க? 85 வயசு. 85 வயசுல யோசுவா கேட்கிறான், எனக்கு அந்த மலை நாட்டை, எனக்கு அந்த மலை, அந்த மலை நாட்டில் எல்லா ராட்சதர்கள் தான் இருக்கிறான். இல்லாத ராட்சதர்கள் எங்க தான் இருக்கிறான்? அந்த எப்ரோன்ல தான் இருக்கிறான். இவன் சொல்றான் எனக்கு அதான் வேணும். தாத்தா அடம் பிடிக்கிறாரு. வயசான காலத்தில் உனக்கு ஏன் இந்த அடம்பிடிப்பு? இல்லை, எனக்கு அந்த 40 வயசுக்குரிய பலன் எனக்கு இப்பவும் என் மேல வச்ச தரிசனம், அவர் எனக்கு கொடுத்த தரிசனம் பெருசியா. அதை நான் என் வயசு என் பலன் எல்லாம் என்ன அதுக்கு தடை கிடையாது. நான் அதை என்ன பண்ணுவேன்? சுதந்தரிப்பேன் சொல்லி அவன் அந்த வேண்டும்னே கேட்டு போய் சுதந்தரிச்சு அந்த தேசத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். வேதத்தில் சாதிச்ச அத்தனை பேரும் யாரு தான்? வயசான தாத்தா, 60 வயசுக்கு மேலதான். ஆமென், ஆமென். நீங்க கொஞ்சம் எளிமை நில்லுங்களேன், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். எல்லாம் எளிமை நில்லுங்க. 60 வயசுக்கு மேலே எல்லாரும் இவங்களுக்கு நேர கரம் நீட்டி இவங்க தரிசனம் இன்னைக்கு புதுப்பிக்கப்படட்டும். இவங்க கத்தர் கொடுத்த தரிசனம் இன்றைக்கு மறுபடியும் எழும்பட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணுங்க பாருங்க. இவங்களுக்கு நேர கரத்தை நீட்டி எவ்வளவு அதிகமாக நீங்கள் கண்ணை முடிச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் மேலே வச்சிருக்க தரிசனம், அன்னைக்கு ஆபிரகாமை அழைச்சிங்க 75 வயசில், மோசையை அழைச்சிங்க 80 வயசில், யோசுவாவை 70 வயசுக்கு மேலே, அன்றைய காலேபுக்கு 85 வயசு. ஆண்டவரே, இன்னைக்கு அந்த அவங்களை விட அதிக பலன் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவின் ரத்தம் இருக்கு. எங்களுக்கு ஒரு புது பலன் இருக்கு. இந்த நாள்ல எங்களுடைய தரிசனம் புதுப்பிக்கப்படுவதாக, எங்களுடைய தரிசனங்கள் புதுப்பிக்கப்படுவதாக. நாங்கள் தரிசனத்தை பெற்றவர்கள். காலேபை விட, மோசேயை விட, ஆபிரகாமை விட இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு இருக்கிற தரிசனம் பெரியது. அந்த தரிசனம் இவங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. இவங்க சந்ததி சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் இவங்க தரிசனம் தொடரட்டும். ஆண்டவரே, தொடருவதாக. இவங்க நாட்கள் அவங்க தரிசனத்தை பார்ப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. எனக்கான தரிசனத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ. உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆமென். தரிசனத்துக்கு வயசு ஒரு பொருட்டு. இன்னைக்கு நான் மெசேஜை முடிச்ச மாதிரியும் இல்லை. சரி சரி, நான் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகிறேன். விளங்குதா சொல்லுங்க. எனக்கு தரிசனம் இருக்கு. எனக்கு தரிசனம். சின்ன பிள்ளையா இருந்தாலும் தரிசனம் இருக்கு. வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் தரிசனம் இருக்கு. வயசானாலும் தரிசனம் இருக்கு. எல்லா ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்கு? ஆமென். நீங்க தற்செயலாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஹலோ,
நீங்க தற்செயலாய் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. தேவன் திட்டம் பண்ணி உங்களை தெரிந்தெடுத்தார். உங்களை அழைச்சதுனால தரிசனத்தை உங்க மேல வைக்கல, உங்க மேல தரிசனம் இருந்ததுனால தான் உங்களை அழைச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல திட்டம் இருந்ததுனால தான் என்னை தெரிந்தெடுத்தார். நிறைய பேர் அழைச்சிட்டு வேலையை கொடுப்பாங்க, ஆண்டவர் வேலையை வச்சுட்டு தான் என்னவே பண்ணார் நம்மள. நம்ம ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமானவருங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆதாம உருவாக்குறதுக்கு முன்னாடி தானே தரிசனம் இருந்துச்சு. உருவாக்குறதுக்கு அப்புறம் தரிசனமா, உருவாக்குறதுக்கு முன்னாடி தரிசனமா? அப்போ உங்களையும் என்னையும் குறித்த தரிசனம். நீங்க நிறைய பேர் உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு தரிசனம் இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு இதை விட்டு போக முடியல. உங்களை நீங்களே தாழ்த்திட்டு எனக்கு அது இல்லை பிரதர், என் குடும்ப பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, எனக்கெல்லாம் என்ன தரிசனம் பிரதர், எனக்கெல்லாம் என்ன திட்டம் பிரதர். மோசே எகிப்து தேசத்தில் இருக்கிறான், சகல விதத்திலும் வல்லவன், படிப்பு, திறமை, டேலண்ட் எல்லாமே இருக்கு. ஆண்டவர் அந்த 40 வயசு ஆகும்போது மோசேக்கு ஒரு நினைவு, என்ன தெரியுமா? நான் தான் தரிசனத்தை பெற்ற ஆளு, நான் எகிப்து தேசம் என்ன பண்ண போறேன், விடுவிக்க போறேன்னு நினைச்சான். அப்ப கர்த்தர் பார்த்தாரு, இங்க பாரு மோசே, எனக்கு நீ ஊழியம் பண்ணணும்னா, உன் தரிசனத்தை நான் நிறைவேற்றணும்னா உனக்கு ராஜ மேன்மை என்ன செய்யக்கூடாது, இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு படிப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு திறமை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் பார்த்து அவனை அழைச்சி கொண்டு வந்து வனாந்தரத்தில் போட்டாரு. பேக்ரவுண்டே இல்லாம மாத்தினாரு. அவனுடைய படிப்பை எல்லாத்தையும் எடுத்தாரு. அவனுடைய பதவி எடுக்கப்பட்டது. இப்ப மோசே சொல்றான், ஆண்டவரே என்கிட்ட ஒன்னும் இல்லப்பா, உன் கையில என்ன இருக்கு மோசே? வெறும் கோல் தான் இருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு பேச்சு திறமை இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப சொன்னாரு, நீ வா, உன்னை எகிப்துக்கு நான் என்ன பண்றேன், இப்ப கூட்டிட்டு போறேன். ஒண்ணுமே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவன எதுவுமே தெரியாதவனா மாத்தி பயன்படுத்துகிறவர் தான் நம்ம ஆண்டவர். அப்ப எதுவுமே இல்லாம இருந்தா, ஹலோ, உங்களை பயன்படுத்துவாரா மாட்டாரா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஆமென். இதெல்லாம் என்னோட பேசின வார்த்தைகள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய தரிசனங்களை புதுப்பிக்கிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உலகத்துக்கு வேணா நீங்க சாதாரணமானவர்கள். நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். தேவன் உங்க மேல தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து உங்களுக்கு தரிசனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்ப சின்ன இடத்துல இருக்கும்போது எனக்கெல்லாம் இங்க தரிசனம் நினைக்காதீங்க. மோசே வனாந்தரத்தில் இருந்த பொழுது தரிசனம் கைவிடப்படல. தாவீது ஆடுகளுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்தான். அப்பதான் அவனுக்காக என்னவே உருவாக்கப்படுது தெரியுமா? தரிசனம். ஆட்டுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தவன கர்த்தர் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தார். அரியணையில இருக்கிறவனை அல்ல. ஆண்டுக்கு தேவை நீங்களும் நானும் தான். ஆமென். அப்ப சொல்லுங்க, எனக்குள்ள தரிசனம் இருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு வைக்கப்பட்ட தரிசனத்துக்கு வருவோமா? தாவீதுக்கு 3 தரிசனம் சொல்லுங்க. 1 ஆலயத்தை கட்டுவது, 2வது கிருபை விளக்க மாட்டேன், 3வது இல்ல விளக்கு அணையாது. இப்ப தாவீதுக்கு கொடுத்த தரிசனத்தை சாலமோனை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிச்சார். ஆனா சாலமோனுக்கு அப்புறம் வந்த ரெகோபெயாம் என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிடுச்சு. நான் வேகமா போறேன். இப்போ தாவீதுக்கு அப்புறம் வந்த எல்லா ராஜாக்களுமே தாவீதினுடைய தரிசனத்துக்கு எதிராய் தான் வாழ்ந்தாங்க. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒவ்வொரு தலைமுறையில இவனிடத்தில் நிறைவேறுமா, இவனிடத்தில் நிறைவேறுமா, இந்த திரு நிறைவேற்றிடுவாரான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் தாவீதுடைய தரிசனம் சாலமோனுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச பாவம், அவங்க செஞ்ச தவறுகளினால தரிசனம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 19-20. 2 நாளாகமம் 36:19-20. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி என்னாச்சு? சத்தமா என்னாச்சு? நல்ல கவனிங்க. தாவீதுக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் சந்ததிகள் மறந்து போனார்கள்.
தங்களுடைய அறியாமையினால, தங்களுடைய கிரியைகளினால தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை இழந்து போனார்கள். ஆலயத்தில் பலிகள் மறந்தது, ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இல்லாமல் போனது, ஆசாரியர்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாங்க, முழுவதுமாய் தேவனுடைய தரிசனம் செயலற்று போனது. இப்ப ஜனங்கள், சொந்த தரிசனத்தை பெற்ற ஜனங்கள் தரிசனத்தை இழக்கும் பொழுது கல்தேயன் உள்ள வர்றான், அந்நியன் உள்ள வர்றான், சத்துரு உள்ள வர்றான். அவன் பார்க்கிறான், ஹே உனக்கு இந்த தரிசனத்தை குறிச்ச அறிவு இல்லை, உனக்கு இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லை, இனி உனக்கு இந்த தரிசனம் தேவையில்லைன்னு சொல்லி தீயினாலே அந்த ஆலயத்தை கொளுத்தி போட்டான். இப்ப சாலமோனை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம், தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இப்பொழுது தீ கொளுத்தப்பட்டது. தேவனை கொண்டு முழுவதுமாய் தாவீதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தரிசனம் தீ கொளுத்தப்பட்டது. வசனம் அழகா சொல்லுது, கல்தேயர் தீ கொளுத்தி ஆலயத்தை எரித்து போட்டார்கள். ஆலயத்தினுடைய அலங்கங்கள், ஆலயத்தினுடைய மதில்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தரிசனம் எரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரிசனம் சாம்பலாய் கிடக்குது. ஏன் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய அறியாமையினால். சத்துருவானவன் நம்முடைய தரிசனத்தை திருட நினைக்கிறான், சத்துருவானவன் நம்முடைய தரிசனத்தை அழிக்க நினைக்கிறான். நீங்க அறியாமை இருந்தீங்கன்னா, நீங்க அதை உணராம இருந்தீங்கன்னா, கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற தரிசனம் பெரியதுங்கிற அந்த அறிவு இல்லைன்னா சத்துரு அதை தீ கொளுத்துவான். ஆமென். நான் சொல்ல எத்தனை புரியுது? நீ ஆண்டவர் கேட்கிறாரு, நான் கொடுத்த தரிசனம் எங்கே? நான் உனக்காக வச்சிருந்த திட்டம் எங்க? நான் உனக்காக கொடுத்திருந்த சந்ததிக்கு கொடுத்திருந்த அந்த தரிசனம் எங்க? தெரியல ஆண்டவரே. ஏன்? சுட்டெரிக்கப்பட்டுடுச்சு. இன்னைக்கு சத்துரு எரித்து போட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் மகா பெரியது, மகா பெரியது. அந்த மகா பெரிய திட்டத்தை நீங்க இழந்து போய் நிக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நீங்க நிறைய இமேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷன் கடினமா பிரயாசப்பட்டு ஒரு பழம் தோன்றான். ஒரு வைரக்கல் எடுக்கிறதுக்கு அந்த வைரக்கல் அடியில் இருக்கும். ஓரளவுக்கு கிட்ட என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்க? தோண்டிருப்பான். ஆனா அதுக்கு பிறகு இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இன்னொருத்தன் வர்றான். இன்னொருத்தன் வந்து தோண்டி அதை ஈஸி என்ன பண்ணிதான் தெரியுமா? எடுத்துட்டு போயிடறான். இன்னைக்கு அப்படித்தான் உங்க தரிசனம் செயலற்று கிடக்குது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க, உங்களோட ஜெபம் இருக்குது, உங்களோட உபவாசம் இருக்குது, நீங்க கடினமா தேவனுக்காக பிரயாசப்படுறீங்க, ஆனா எது இல்லை? தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் வெளிப்பாடு இல்லைன்னா, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தின் வெளிப்பாடு இல்லைன்னா நாம் சீர்கெட்டவர்களாக இருப்போம். சீர்கெட்டது ரெண்டா பிரிச்சா, சீர் கெட்டவர்கள். சீர்னா என்ன? ஆசீர்வாதம். அப்புறம் எப்படிங்க நம்ம ஆஸ்வதிக்கப்பட முடியும்? என் வேலையில் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? தரிசனம் இல்லை. ஏன் குடும்பத்தில் சமாதானம் இன்னும் வரல? தரிசனம் இல்லை. தரிசனத்துக்காக போராட்டங்கள் வருது இயல்பு. ஆனால் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் சமாதானத்தை இழக்க மாட்டான். அப்போ என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னேற முடியல, என் தரிசனத்தை நான் மறந்துட்டேன், நான் போக வேண்டிய லெக்க நான் மறந்துட்டேன். இங்கேருந்து நீங்க கிளம்புறீங்க, போகும்போது ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்கிறீங்க, போற வழியில் உங்க வழியை மறந்துட்டீங்க, என்ன ஆகும்? ஆமென். நம்ம ஆட்களே சில பேர் இருக்கிறீங்க, வழி தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து அழுத ஆட்கள்லாம் இருக்கீங்க நிறைய பேர். ஒரு முறை ஜான் ஜெபராஜ் நானும் பைக்ல போகும்போது போலீஸ்காரன் மாட்டிக்கிட்டோம். போலீஸ்காரன் அப்போ என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல. முறை மாட்டியிருக்கேன், அதுவும் ஜான் ஜெபராஜை வச்சுட்டேன். மனுஷன் போகிற இடமெல்லாம் சொல்லுவார். எனக்கும் அவருக்கு தெரிஞ்ச ரகசியம் உலகமெல்லாம் பரவிடுச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், எல்லாம் இருக்குது, ஆனால் அதை குறித்த எல்லாம் இருக்கு, அதை குறித்த வெளிப்பாடு தேவ பிள்ளைக்கு இல்லாததுன்னு எதுவும் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்காக பரலோகம் இருக்கு, எனக்காக பொக்கிஷம் இருக்கு,
எனக்காக ஆசீர்வாதம் இருக்கு, எனக்காக எல்லாமே திறந்திருக்கு. ஆனா எது மட்டும் இல்ல? தரிசனம். இப்போ தரிசனம் அழிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டுச்சு, முடிஞ்சிச்சுல்ல? இனி தரிசனத்தை எப்படி எழுப்புறது? சரி, தொடர்ந்து வாசிங்க. எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும். அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் அடிமைகளாய். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு, உன் சந்ததி ஒரு நாள் என்ன செய்யாது, அணையாது, இந்த விளக்கு அணையாதுன்னு. ஆனா இப்ப இந்த விளக்கு எங்க போயிடுச்சு சொல்லுங்க? அடிமையாய் பாபிலோன் தேசத்துல இருளாய் அணைந்து போனது. உன் விளக்கை ஏற்றுவேன்னு தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனா அந்த தரிசனம் இப்பொழுது அவங்களுடைய அறியாமையினால, அவங்களுக்கு தெரியாததுனால, அந்த வெளிச்சம் இல்லாததுனால இப்ப அந்த தரிசனம் சிறைப்பட்டு போனது, அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த அடிமையாக்கப்பட்ட நிலைமை இருக்கிறோன்னு தெரியல. இப்ப தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவன் சந்ததியினால, அறியாமையினால முழுவதுமாய் சுட்டரிக்கப்பட்டதும், முழுவதுமாய் சிறைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதும், அடிமையாக்கப்பட்டதுமாய் மாறி போனது. ஆமென். ஆண்டவர் விட்டுட்டாரா? விட்டுருவாரா? அவர் கொடுத்த தரிசனத்தை தான் நீங்க பாதுகாக்கலையே. அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் தான் என்னன்னு தெரியலையே. அவர் கொடுத்த தரிசனத்தை தான் கல்தேயனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டீங்களே. அவன் வந்து எரிச்சு போட்டானே பிரதர். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செயல்படல. இதே 1 நாளாம் புஸ்தகத்தை ஏன் சொல்லி 36:16 சொல்லுவாரு, நீங்க தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்ட செய்து தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் உங்க தரிசனம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடுச்சாம்? போயிடுச்சு. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால தரிசனம் அழிந்து போனது, அறியாமையினால தேவ தரிசனம் அழிந்து போனது. எப்படி ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிப்பார் நினைக்கிறீங்க? ஹலோ, தாவீதின் தரிசனம் உயிர் பெறுமா? சொல்லுங்க. உயிர் பெறுங்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. சரி, உயிர் பெறாதுங்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு பிரதர் வம்பு? ஆண்டவர் தாவீதுக்கு 2வது ஒரு வாக்கு கொடுத்தார், உன் கிருபையை உன்னை விட்டு உன் சந்ததியை விட்டு. இன்னைக்கு தரிசனம் இல்லாமல் இருந்து நம்ம வாழ்றோம். இதை ஏன் தெரியுமா? சொல்லுங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒரு டார்கெட்டை கொடுக்குறான், நீங்க செய்யலை, என்ன பண்ணுவான்? தூக்கிடுவான். நீ போடா, வேற ஆள் என்ன பண்ணிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நீ போடான்னு சொன்னாரா? சொல்லுங்க. நம்ம சொல்லியிருப்போம், போங்க ஆண்டவர், என் வேலை வேற வழின்னு சொல்லி வேற வழியில் போயிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கூட நம்மளை வேண்டான்னு சொல்ல. இப்போ சிறையிருப்பில் இருக்கிறாங்க, தரிசனம் அழிந்து போனது, கர்த்தர் கிருபையாய் இறங்கினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் எடுக்க டைம் இருக்குமா தெரியல, ஒரே ஒரு காத்து சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில அவன் தரிசனம் அழிந்து போனது. எந்த இடத்துல அழிந்து போனதோ அதே இடத்திலிருந்து கோரேஸ் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி தாவீதினுடைய தரிசனத்தை மறுபடியும் உயிர்ப்பித்தார். ஆமென், ஆமென்.
கோரேஸ் சொல்றான், என்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. எனக்கு கர்த்தர் ராஜ்யங்களை எல்லாம் தந்திருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு இந்த பொக்கிஷங்களை தந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இந்த தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்காக. கர்த்தர் கோரேசை எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவியை மீண்டும் கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் கிருபை உள்ளவருங்க. தரிசனம் அழிஞ்சு போனது உண்மைதான், என் அறியாமையினால சுட்டரிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அவரை பார்த்துட்டு சும்மா இருக்கல. என் மேல வச்ச தரிசனத்தை ஒரு நாள் என்னை விட்டு விலக்காத ஆண்டவர் ஒரு நாள் என்னை விட்டு இன்னொருத்தருக்கு என்ன பண்ண மாட்டாரு, என்ன செய்ய மாட்டாரு. உங்களை கொண்டு செய்யணும் நினைச்சத உங்களை கொண்டு தான் செய்வார். இப்ப நீங்க கேட்கலாம், கோரேஸ் புறஜாதி தானே பிரதர்? கோரேஸ் தீர்க்க தரிசனம் வந்த உடனே கோரேஸ் என்ன பண்ணா தெரியுமா? இதை நான் கட்ட முடியாது, நான் யாருன்னா புறஜாதி. தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? யாருக்கு? தாவீதுக்கு கொடுத்தது யாருடைய வம்சத்துல தான் வரும்? தாவீது வம்சத்துல தானே வரும். இப்ப கோரேஸ் என்ன பண்ணான் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அதே எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7:8 1:7-8. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா, இப்ப கவனிங்க, கோரேஸ் ராஜா தனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம், தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யங்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவாலயத்து பொக்கிஷங்களை எல்லாம் இப்ப எடுத்து இன்னொருத்தன் கையில கொடுக்கிறான். அவன் யாருன்னா, வாசிங்க தொடர்ந்து, அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரேதாத்தின் கையினாலே எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய, சொல்லுங்க, யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில், அதாவது செருபாபேலிடத்தில் அவன் எண்ணி கொடுத்தான். செருபாபேல் யாருடைய வம்சம்னா? தாவீதினுடைய வம்சம். தாவீதுக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் சந்ததியை கொண்டே கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டினார். ஆமென், ஆமென். தாவீதின் வம்சத்துல எல்லாம் நினைச்சாங்க முடிஞ்சிச்சுன்னு. ஆண்டவர் சொன்னாரு, உன் விளக்கை நான் என்ன பண்ண மாட்டேன். இப்ப சொல்லுங்க, விளக்கு அணைச்சாரா? விளக்கு அணைஞ்சு போச்சா? எந்த இடத்துல அணைஞ்சிச்சோ அதே இடத்துல எரிய ஆரம்பிச்சது. எந்த இடத்துல ஊதி ஊதி அணைக்க நினைச்சாங்களோ அதே இடத்துல கர்த்தர் எரிய பண்ணினார். எந்த பாபிலோன்ல யூத கோத்திரம் புதைக்கப்பட்டது நினைச்சாங்களோ அதே பாபிலோன்ல கர்த்தர் யூதாவின் அதிபதியாய் செருபாபேலை கர்த்தர் எடுத்தார். தாவீதின் வம்சத்தை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்தார். தன்னுடைய கிருபையை மறுபடியும் காண்பித்தார். தேவாலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா. தாவீது கொடுத்த தரிசனம் எத்தனை? 3:1 என்ன? ஆலயத்தை எழுப்பி கட்டப்பட்டுச்சா? சுட்டெரிக்கப்பட்டாலும் திரும்ப, சொல்லுங்க, திரும்ப கட்டப்படுது. ரெண்டாவது, தேவனுடைய கிருபை அவங்க இழந்தாங்களா? இழலையா? தேவனுக்கு விரோதமா போனாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. ஆனாலும் தேவன் தன்னுடைய கிருபை அவங்களை விட்டு என்ன செய்யல? விளக்கல, கர்த்தர் எழுப்பினார். ஆமென். 3வது விளக்கு அணைஞ்சிச்சா? கர்த்தர் என்ன பண்ணாரு? செருபாபேலை எழுப்பினார். எழுப்பி கோரை சொல்றான், இந்தா ஆலயத்தை போய் கட்டு, எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், அந்த கோரேஸ் யார் தெரியுமா? கோரேஸ் பைபிள்ல வேதம் சொல்லுது, என் மேய்ப்பன். மேய்ப்பன் என்பது வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்றேன், சுட்டரிக்கப்பட்டு தீ கொளுத்தப்பட்ட அந்த தாவீதினுடைய தரிசனத்தை மீண்டும் எழுப்புவதற்கு கர்த்தர் கோரேசை அனுப்பினார். யூதாவின் சந்ததியில விளக்கை ஏற்றுவதற்கு கர்த்தர் கோரேசை அனுப்பினார். இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய தரிசனங்களை மறுபடியும் எழுப்புவதற்கு, எரிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்ட நம்முடைய தரிசனத்தை கட்டி எழுப்புவதற்கு தன் சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் வந்து சொல்றாரு, என் தீர்க்க தரிசனத்தை உனக்கு தர்றேன், என் திட்டத்தை உனக்கு தர்றேன், என் அதிகாரத்தை உனக்கு தர்றேன். இப்ப நீ எழும்பி பூமி எங்கும் போய் என் தரிசனத்தை என்ன பண்ணு, நிறைவேற்றின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை எழுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் எழுப்பி நின்று.
உங்க மேல தரிசனம் இருக்கிறது. அது எவ்வளவு சாம்பலாக்கப்பட்டாலும் திரும்ப எழும்பும். யாரு சாம்பலாக்கினாலும் கர்த்தர் விட போறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிங்கங்களும் கரடிகளும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களையும் சேதப்படுத்தாது, உங்க தரிசனத்தையும் சேதப்படுத்தாது. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். ஆண்டவரே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக வாழ்வேன். ஏன்னா என் மேலே வச்ச தரிசனம் பெரியது. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல போறீங்க, அவர் எனக்காக பலியாயிருக்கிறார். பிரதர், சிஸ்டர், உங்க அழிந்து போன தரிசனத்தை திரும்ப உயிர்ப்பிக்க அவர் பலியாயிருக்கிறாரு. அவர் மீண்டும் உங்களுக்காக வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க தரிசனம் உயிர்ப்பிக்கப்படும். இன்னைக்கு உங்க தரிசனம் உயிர்ப்பிக்கப்படும். உங்க திட்டம் உயிர்ப்பிக்கப்படும். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் உயிர்ப்பிக்கப்படும். உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற காரியங்கள் மறுபடியும் எழும்பும். அது ஒரு நாளும் மரித்து போவது இல்லை. சொல்லுங்க, என் தரிசனம் மரித்து போவது இல்லை, என் தரிசனம் மரித்து போவது இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, என் தரிசனம் மரிப்பது இல்லை, என் தரிசனம் மரிப்பது இல்லை, என் தரிசனம் மரிப்பது இல்லை, என் தரிசனம் மரிப்பது இல்லை. விசுவாசத்தோட கரங்களை தட்டி, ஓ, என் மேல வச்ச தரிசனம் மகா பெரியது. ஆண்டு கையில ஒப்பு கொடுத்து உயிர் வாழும் நாட்களெல்லாம் விசுவாசத்தோட பாடுங்க. ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உங்க தரிசனத்துக்காக, நீர் என்னை அழைத்த அழைப்புக்காக ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு, என் இயேசு ராஜனே. ஆமாண்டவரே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, இன்னைக்கு என் தரிசனத்தை புதுப்பிக்கிறீங்கப்பா. உங்க சித்தம் செய்வதுதான் என் எண்ணமெல்லாம், எண்ணமெல்லாம் அப்பா, சித்தம் செய்வதுதான். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானே, சத்தமா சொல்லுங்க, எஜமானனே, 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 என் இயேசு ராஜனே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சகரதரபா, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எப்போ நம்முடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போடைய தரிசனம் புதுப்பிக்கப்படும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க சித்தம் செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையில் எரிக்கப்பட்டு கிடக்கிற எல்லா தரிசனங்களையும் நீ உயிர்ப்பிக்கிறீர், நீ உயிர்ப்பிக்கிறீர். வாலிய பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. பெரியவங்க குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. உங்க தரிசனம் என்ன?
இந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை எடுக்க போறீங்க. எனக்கு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே. வேற யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்கு உங்க தரிசனம் தெரியணும், அவ்வளவுதான். உங்களுக்கு உங்க தரிசனம் தெரியணும். உங்களுக்கு உங்க தரிசன எஜமானன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு தெரியணும். அவர் வந்து கணக்கு கேட்கும் போது நம்ம என்னத்தை கொடுப்போம்? அந்த ஒருத்தனை போல புதைச்சு வைக்க போறீங்களா? புதைச்சு வச்சதே தெரியாம மறந்து வாழ போறோமா? மறந்து வாழ போறோமா? எனக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியல, எனக்கு என்ன தரிசனம் தெரியல, எனக்கு என்ன திட்டம் தெரியல, ஆண்டவர் என்ன வச்ச நோக்கம் என்னன்னு தெரியல பிரதர். இப்படியே நம்ம வாழ போறோமா? இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில புதைக்கப்பட்ட எல்லா தரிசனங்களும் மீண்டும் எழும்பட்டும் ஆண்டவரே, மீண்டும் எழும்பட்டும். எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நாங்க மறந்ததற்காக எங்களை மன்னியும். எங்க அறியாமைனால சத்துருவானவன் எங்க தரிசனங்களை திருடிட்டு போயிட்டான். எங்க அறியாமைனால எங்க தரிசனம் அழிந்து போயிட்டு இன்னைக்கு நாங்க அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு நாங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். சாம்பல்ல இருந்து ஒரு சிங்காரம் உண்டாகுது ஆண்டவரே, சாம்பல்ல இருந்து ஒரு சிங்காரம் உண்டாகுது. அழிந்து போன எங்க தரிசனங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு உயிர் உண்டாகுதப்பா. அன்னைக்கு உலர்ந்து போன எலும்புகளை உங்க ஆவியை அனுப்பி எப்படி உயிரடைய செய்தீங்களோ அதே போல இன்னைக்கு உங்க தரிசனங்களுக்குள்ள, உலர்ந்து போன தரிசனங்களுக்குள்ள உங்க ஆவியை அனுப்புவீராக, உங்க ஆவியை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆவியில நிறைந்து ஒரு நேரம் ஓ ராபா ஷாக்கா டாலபா அந்நிய பாஷை பேசுறவங்க ஒரு நிமிடம் நல்ல ஆவியில நிறைந்து கரங்களை தட்டி ரீகா டால ராபா ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே. இவங்க தரிசனங்கள் உயிரடையட்டும், தரிசனம் உயிரடையட்டும், தரிசனம் உயிரடையட்டும். உலர்ந்து போன தரிசனங்கள் உயிரடைவதாக. ஹல்லேலூயா. இவங்க தரிசனங்கள் எழுந்து காலூன்றி நிற்பதாக, எழுந்து காலூன்றி நிற்பதாக. நிற்கட்டும் ஆண்டவரே. நாங்க தரிசனத்தை இழந்தவர்களாய் அல்ல ஆண்டவரே, அதன்படி வாழுகிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.